ஒரு அடர்ந்த காட்டுல அழகான யானை ஒண்ணு குளிச்சு முடிச்சிட்டு வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருந்ததாம். அப்படி எதிர்க்க ஒரு அழுக்கான பன்றி சேற்றுல புரண்டுட்டு ஆட்டம் போட்டு வந்துட்டு இருந்ததாம். இதை பார்த்த யானை நாமளும் அழுக்காயிடக்கூடாது அப்படின்னு ஓரமா ஒதுங்கி நின்று பன்றி போறதுக்கு வழிய விட்டுச்சான். இதை பார்த்த பன்றி மற்ற விலங்குகள் கிட்ட, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னை பார்த்து யானையே ஒதுங்கி நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேள்விப்பட்ட மற்ற விலங்குகள் எல்லாம், உண்மையா ஒரு பன்றியை பார்த்து நீ பயந்து வழிவிட்டியா அப்படின்னு கிண்டலா கேட்க, இதை கேட்ட யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் நினைச்சிருந்தா அந்த பன்றிய காலால மிதிச்சு நசுக்கிருக்க முடியும், ஆனா நான் அதை செய்யல. ஏன்னா அந்த பன்றிய மிதிச்சிருந்தா நானும் அழுக்காக்கி இருப்பேன், அதோட சேர்ந்து நானும் அசுத்தமாயி இருப்பேன். ஒருவரை பார்த்து பயந்து போறதுக்கும் வேண்டாம்னு ஒதுங்கி போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த யானை. இந்த கதையில வரது போலதான் புத்திசாலியான மக்கள் எப்போதுமே தவறான ஆட்கள் கிட்ட இருந்து விலகியே இருப்பாங்க. அப்படி விலகி இருக்கிறதுக்கு பேரு பயம் இல்ல, புத்திசாலித்தனம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தவறான சகவாசத்துல இருந்து விலகி உங்களுடைய குறிக்கோள்ல மட்டுமே கவனம் செலுத்துங்க. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்.